டிசம்பர் 21க்கு பிறகு என்ன என்பதை பற்றி நாங்கள் மக்களுக்கு நிரம்ப சொல்ல வேண்டிய நாங்கள் ஒரு திரட்சியாக தேசத்தை கட்டமைக்க வேண்டும். ஒரு தேசிய இனமாக ஒருமனே இந்த பொது வேட்பாளரை போட்டு அவருக்கு வாக்கு சேகரிப்பதல்ல, ஒரு பரந்துபட்ட அரசியல் கலந்துரையாடலுக்கான தளத்தை, ஒரு களத்தை இந்த முறை நாங்கள் திறந்திருக்கின்றோம். இதன் விளைவு இன்று தெரியாது. எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் அவர்களை பற்றி மக்கள் கொண்டிருக்கின்ற அந்த கணிப்பீடு அவர்களுக்கு புரியும். மக்கள் அதில் தெளிவாக அவர்களுக்கு செய்தியை சொல்வார்கள். சிங்கள மக்களுக்கு மறைத்து எந்த ஒரு விடயத்தை எங்களுக்கு செய்வதாக ரகசிய வாக்குறுதிகளை தரும் வேட்பாளரை நம்ப வேண்டாம். எங்களுக்கு அது தேவையும் இல்லை. நாங்கள் நிறுத்துகிறது ஒன்று, எங்கள் மக்களை ஓரணியாக திரண்டு ஒரு தேசமாக கட்டமைப்பதற்கு வாருங்கள் என்று அழைப்பதற்கான ஒரு குறியீடாகத்தான் நாங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்துகின்றோம். இதுல வேறொன்றுமே இல்லை. கடந்த 80-90 வருஷங்களாக இலங்கையில் மிக ஆழ ஊறிப்போன சிங்கள பௌத்த தேசியவாத சிந்தனையின் அந்த மறைகரங்கள் உங்களை அந்த அளவு இலகுவாக ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு அனுமதிக்க போவதும் இல்லை. உயிரோடை தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தாயகளம் நிகழ்வில் இந்த வாரம் நாங்கள் சந்திக்க இருப்பது பிரபல அரசியல் ஆய்வாளரும் சமூக செயற்பாட்டாளருமான செல்வின் அவர்களை சந்திக்கின்றோம். வணக்கம் செல்வின் அவர்களே. வணக்கம் பாரதி. வணக்கம் உயிரோடை தமிழ் நேயர்கள். வணக்கம். இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற கருத்து கடந்த 6-7 மாதங்களாக தமிழ் அரசியல் அரங்கில் பேசப்பட்டு வந்த நிலைமையில் இப்போது அது சாத்தியமாக இருக்கின்றது. அதாவது அரியநேந்திரன் அவர்கள் தமிழ் பொது வேட்பாளராக களத்தில் இறக்கப்பட்டிருக்கின்றார். அரியநேந்திரனுடைய தெரிவு குறித்து உங்களுடைய கருத்து என்ன? நான் நினைக்கிறேன் ஒரு பொருத்தமான தெரிவு என்றுதான் என்னுடைய நம்பிக்கை. ஏனெனில் நாங்கள் இது ஒரு சமூகத்தோடு சம்பந்தப்பட்ட விடயம் என்றபடினால் எல்லா விடயங்களையும் ஒரு கோடு போட்டு அந்த கோட்டின் மேல் நடக்க முடியாது. சில இடங்களில் நாங்கள் நெகிழ்வுத்தன்மையோடு தான் சில விடயங்களை கையாள வேண்டும். நாங்கள் ஆரம்பத்திலேயே இந்த விடயத்தில் ஒரு கிழக்கு மாகாணத்திலிருந்து ஒரு பிரதிநிதியை தெரிவு செய்ய வேண்டும் என்பதில் ஒரு தீர்க்கமாக இருந்தோம். அதற்கேற்ற முறையில் அதுவும் சில வழிகளில் பெண் கிடைப்பாராக இருந்தால் ஒரு பெண் பிரதிநிதியை தெரிவு செய்வது கூட நாங்கள் ஆயத்தமாக இருந்தோம். அதனால் அதுக்கான சாத்தியக்கூறுகள் ஒரு பக்கம் எந்த அளவுக்கு இருக்கின்றன என்பது. இரண்டாவது மறுபக்கத்தில் தேர்தல் விதிகள். இந்த தேர்தல் விதிகளை எவ்வாறு கையாளுவது, தேர்தல் விதிகளை எவ்வாறு திருப்தி செய்வது என்பது எங்களுக்கு இலங்கை தேர்தல் சட்டத்தின்படி ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக முன்னாள் அல்ல இந்நாள் 2 நிலையிலே இருக்கிற ஒருவராக இருக்கும் என்று சொன்னால் அவர் சுயேட்சையாக கூட போட்டி போடலாம் என்ற ஒரு வாய்ப்பு இருந்தது. இல்லாமல் ஒரு தனி இனிமொரு வெளியாளாக இருக்கும் சொன்னால் கட்சி கூடாக போட்டி போட வேண்டும். நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இந்த கட்சிகள் இந்த தங்களுடைய சின்னங்களை எங்களுக்கு தருவதாக இருந்தால் மீளவும் அதனை தேர்தலில் பயன்படுத்தக்கூடாது என்று. அப்ப அது கட்சிகளுக்கு ஒரு சங்கடமான நிலைமை. நாங்களும் அந்த கட்சிகளை அந்த விஷயத்தில் ஒரு அளவுக்கு மேல் நிறுத்தவில்லை. அப்படி இருக்க சுரேஷ் பிரேமச்சந்திரனுடைய கட்சி தான் தருவதாக ஒத்துக்கொண்டது, முதலமைச்சருடைய கட்சி விக்னேஸ்வருடைய கட்சி தருவதாக ஒத்துக்கொண்டது என்றாலும் நாங்கள் ஒரு பொதுவாகவே ஒரு விதியை எடுத்துக்கொண்டோம். என்று சொன்னால் அந்த கட்சிகளை விட சுயேட்சையாக ஒரு ஆளை போட முடியும் என்று சொன்னால் அந்த குறிப்பிட்ட கட்சிக்கு எதிர்விளைவாக இருக்கக்கூடிய வாக்காளர்கள் வெளியேறுவதை தவிர்க்க முடியும் என்று கூட யோசித்தோம். அந்த வகையில் நாங்கள் ஒரு பொருத்தமான ஆளை தேடும்போது அரியநேந்திரன் நீண்ட காலமாக தமிழ் தேசியவாதத்தோடு முழுமையாக நின்றவர், தன்னுடைய பெயரை பெரிய அளவில் பழுதாக்காதவர். எனவே அந்த வகையில் நாங்கள் அரியநேந்திரனை தெரிவு செய்து நான் நினைக்கிறேன் மிக சரியான முடிவாகத்தான் அது இருக்கின்றது. அந்த தமிழ் பொது வேட்பாளரை களமிறக்குவதற்காக உருவாக்கப்பட்ட தமிழ் சிவில் சமூக கட்டமைப்புகளுடன் நீங்களும் தொடர்ச்சியாக பயணித்த ஒருவர் என்ற முறையில் இதன் அடுத்த கட்டமாக எவ்வாறு இருக்க போன்ற, அதாவது இதனுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் தயாரிப்பு, அது வெளியிடுவது, அது போன்றவற்றுக்கான நிகழ்ச்சி திட்டங்களை நீங்கள் தயாரித்து வைத்திருக்கிறீர்களா? உண்மையில் இந்த தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவது என்பது மட்டும் இந்த நிகழ்ச்சியினுடைய அம்சம் அல்ல, பிரதான நிகழ்ச்சியும் அல்ல. உண்மையில் தமிழர்களை திரட்டி ஒரு தேச கட்டுமானத்தை உருவாக்குவதன் நோக்கம். அந்த வழித்தடத்தில் பயணித்துக் கொண்டிருந்த
சிவில் சமூக குடிசார் சமூக குழுக்கள் அல்லது ஆட்கள் இந்த தேர்தல் வரும்போது நாங்கள் ஒரு பொது வேட்பாளரை இதற்குள்ளேயே ஒரு அடையாளமாக குறியீடாக உருவாகி நிறுத்தி அதன் மூலம் மக்களின் திரட்சியை வேகப்படுத்தக்கூடாது என்ற ஒரு கேள்வியை கேட்கும் போதுதான் இந்த விடயம் முன்னின்றது. எனவே இங்கு முதன்மையானது பொது வேட்பாளராக ஒருவரை நிறுத்துவதன் ஊடாக மக்களின் திரட்சியை விரைவுபடுத்துவது. அந்த விரைவுபடுத்துகின்ற நிகழ்ச்சியால் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது. இது செப்டம்பர் 21 தேர்தல் அன்றோடு முடிந்துவிடும். என்றால் இவர் ஒரு பதவியை பெற்றுக்கொள்ளப் போவதும் இல்லை, ஒரு பொறுப்புகளை ஆற்றப் போவதும் இல்லை. அவன் செப்டம்பர் 21க்கு பிறகு என்ன என்பதை பற்றி நாங்கள் மக்களுக்கு சொல்ல வேண்டிய நாங்கள் ஒரு திரட்சியாக தேசத்தை கட்டமைக்க வேண்டும். ஒரு தேசிய இனமாக இலங்கையில் பல தேசிய இனங்கள் வாழுகின்றன. அந்த தேசிய இனங்கள் எல்லாம் பலங்கொண்ட தேசிய இனங்களாக சம உரிமையோடையும் சம அந்தஸ்தோடையும் வாழும் போது மட்டும்தான் இலங்கை தீவு ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகத்தில் பயணிக்க முடியும், நீடித்த சமாதானத்தை காக்க முடியும் என்றபடியினால் அந்த விடயம் தான் இங்கு முதன்மையானது. இப்பொழுது தேர்தல் விடயத்துக்குள் நாங்கள் ஜனாதிபதி தேர்தல் இடையில் வந்தபடியினால் நாங்கள் ஜனாதிபதி தேர்தலில் இந்த பொது வேட்பாளரை இறக்கும் போது மரபு ரீதியாக ஒரு வேட்பாளர் வரும்போது அவர் ஒரு தேர்தல் விஞ்ஞாபனத்தை கொண்டு வருவார். தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வழக்கமாக நான் வந்தால் வென்றால் எல்லாம் செய்வேன் என்று சொல்லி வாக்குறுதிகள் கொடுப்பது. இங்கு அப்படி ஒரு வாக்குறுதிகளும் கொடுக்க முடியாது. என்ன இங்கு வருவதும் இல்லை, வெல்வதும் இல்லை, அவர் செய்வதும் இல்லை. இங்கு உள்ள ஒரே ஒரு விடயம்தான், நாங்கள் இந்த பொது வேட்பாளராக ஏன் இதை வருகின்றோம், நீங்களே இந்த இதுக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற அந்த கோட்பாடு என்னவோ அந்த கோட்பாட்டை பற்றி தான் பேச போகின்றோம். தேசமாக அணிதிரளல், தேசமாக எங்களை கட்டமைத்தல், பலங்கொண்ட தேசிய இனங்களில் ஒன்றாக இலங்கையில் எங்களை நிலைநிறுத்துவதன் மூலம் எங்களுடைய பேரம் பேசும் சக்தியையும் ஆளுகையையும் நிலைநிறுத்தி நாங்கள் ஒரு நிரந்தரமான ஒரு அரசியல் தீர்வுக்காக வழி சமைத்தல், இதுதான் அந்த நோக்கம். இதை விட விஞ்ஞாபனத்தில் ஏனைய மரபு ரீதியான விஞ்ஞாபனங்கள் மாதிரி நான் அது தருவேன் இது தருவேன், 2 கிலோ அரிசி சந்திர மண்டலத்திலிருந்து கொண்டு வருவேன், வானத்துக்கு பாலம் போடுவேன் என்றெல்லாம் சொல்வதற்கு இல்லை இங்கே ஒன்றும். அதாவது இந்த தேர்தல் நியமன பத்திரங்கள் தாக்கல் செய்யப்பட்ட பின்னர் மக்கள் மத்தியில சென்று உங்களுடைய பரப்புரைகளை கருத்துக்களை பரப்புவதற்கு எவ்வாறான செயற்திட்டங்களை நீங்கள் வகுத்து வைத்திருக்கின்றீர்கள்? இந்த நவீன தொழில்நுட்பம் வளர்ந்துள்ள தகவல் தொடர்பு சாதனங்கள் வளர்ந்துள்ள நிலைமையில் நாங்கள் 2-3 விதமான அணுகுமுறைகளை கையாள போகின்றோம். ஒன்று, நிச்சயமாக இந்த இலத்திரவியல் தகவல் சமூக ஊடகங்களை கூடிய அளவில் பயன்படுத்துவதன் மூலம் கருத்துக்களை பரந்த மட்டத்தில் எல்லாருக்கும் விரும்பின நேரத்தில் அவர்கள் பார்க்கக்கூடிய மாதிரி தந்திரோபாயம். அதே வேளையில் நாங்கள் ஒரு தேர்தல் சட்டப்படி நாங்கள் கூட்டங்களை வைக்கலாம். எனவே இந்த பிரச்சார கூட்டங்களை ஒழுங்கமைக்கப்பட்ட முறையில் வடக்கு கிழக்கு முழுவதும் சாத்தியமான எல்லா இடங்களிலும் அதை வைக்கிறது. மூன்றாவது, குறிப்பிட்ட தொகுதியினை இலக்கு வைத்து அந்த குழுவினரோடு நாங்கள் எவ்வாறு பேசுவது, உதாரணத்துக்கு இளைஞர்கள், மூத்தோர், பெண்கள், அப்படி பல்வேறு தொகுதியினரை எடுத்து அந்த தொகுதியினரை குறிப்பாக சந்தித்து அல்லது ஒரு தொழில் ரீதியாக தங்களை அடையாளப்படுத்தி கொண்ட விவசாயிகள், மீனவர்கள், கைத்தொழிலாளர்கள், வர்த்தக சமூகம், எப்படி பல்வேறு விதமான அடையாளங்களை கொண்ட குழுக்களை கண்டு ஏற்கனவே முதல் ஒரு வட்டம் சந்திச்சு இருக்கின்றோம். மீண்டும் அதை இனி தெளிவாக நாங்கள் செய்து அவர்களிடம் இந்த கலந்துரையாடலை உருவாக்குவோம். உண்மையில் இதில் உள்ள மிகப்பெரிய வெற்றி என்று சொன்னால் வெறுமனே இந்த பொது வேட்பாளரை போட்டு அவருக்கு வாக்கு சேகரிப்பதல்ல, ஒரு பரந்துபட்ட அரசியல் கலந்துரையாடலுக்கான தளத்தை, ஒரு களத்தை இந்த முறை நாங்கள் திறந்திருக்கின்றோம். மக்கள் சுதந்திரமாக, ஆரோக்கியமாக, நேரடியாக தங்களது கருத்துக்களை பகிரக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அதை நாங்கள் பின்பற்றப் போகின்றோம். நீங்கள் இந்த பொது வேட்பாளர் தெரிவு அதனோட சம்பந்தப்பட்ட வேலைகளுக்காக வடக்கு கிழக்கின் பல்வேறு பகுதிகளுக்கும் பயணம் செய்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். அந்த வகையில இளைஞர்கள் மத்தியில, குறிப்பாக பல்கலைக்கழக மாணவர்கள் மத்தியில இந்த பொது வேட்பாளர் என்ற கருத்து எந்த அளவுக்கு செல்வாக்கை பெற்றிருக்கின்றது? நிச்சயம் இது என்ன ஒரு மிக முக்கியமான விடயம் என்றால், இலங்கையினுடைய அரசியல் கலாச்சாரம் மிக சீரழிந்து போயுள்ளது. ஒரு பாரம்பரிய முறையில் கட்சிகளுடைய தலைமைகள் முன்னின்று கட்சிகளுடைய கோட்பாடுகளின் அடிப்படையில் அரசியல் நிகழ்த்துவது என்பது பாரம்பரியம். அது சென்று தென்னிலங்கை தரப்பில் இப்படத்தில் முற்றாக சிதைக்கப்பட்டுள்ளது. தமிழக தரப்பிலும் கூட இந்த கட்சிகளுடைய செயற்பாடுகள் அந்த அரசியல் கட்சிகளுக்குரிய நாகரிகத்துடன் நடக்கவில்லை. அதே வேளையில் இன்று பலவிதமான இந்த கையூட்டுகள் கொடுத்தல், அன்பளிப்புகள் கொடுத்தல், இப்படி கதைகள், பேச்சுவார்த்தைகள் எல்லாம் போகின்றது. எங்களுடைய அரசியல் கலாச்சாரம் எல்லாமே முற்றாக சீரழிந்துள்ளது.
தனித்தனியாக ஒவ்வொரு அரசியல் கதிரைகளில் இருப்பவர்களும் என்ன நினைக்கின்றார்கள் என்று சொன்னால், தாங்கள் நினைப்பது சரி, தாங்கள் சொல்வதுதான் வேதம் மந்திரம், அதனை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று. எனவே தங்களுக்கு தெரிந்த மட்டில் ஏதாவது சிந்தனையை யோசித்துக் கொண்டு போய் எதிரணியுடனோ அல்லது முக்கியமானவுடன் பேசிட்டு வருகின்றார்கள். இதுதான் தமிழுடைய கருத்து என்று சொல்லி இந்த விடயங்கள் எல்லாமே நாங்கள் மாற்றப்பட வேண்டும் என்று நினைக்கின்றோம். இதற்கான அவசியத்தை மக்களுடன் கலந்துரையாடித்தான் இந்த விடயங்களை முன்னகர்த்த வேண்டும் என்ற அவசியத்தை இந்த இளைய தலைமுறைகள் அவர்களை புரிய வைப்பது, அவர்களே அந்த பொறுப்புகளை எடுத்து முன்னோக்கி நகர்த்துவது முக்கியமாக இருக்கின்றது. இது இளைய தலைமுறையின் காலம். இலங்கையில முன்பு கோட்டபாய ராஜபக்ச இருக்கைக்கு இந்த அறகலை என்று சொல்லி ஒரு போராட்டம் இயக்கம் ஒன்று இளையவர்களால் முன்னெடுக்கப்பட்டது. இன்று அண்மையில் கடந்த வாரங்களில் பங்களாதேஷில் இளைய தலைமுறையினர் ஒரு சமூகவியல் மாணவன், நான் நினைக்கின்றேன் அவனுக்கு ஒரு 33 வயது அப்படிதான் இருக்க வேண்டும் நினைக்கிறேன், அதில் 23 வயது சொரியல மறந்து போயிட்டேன். அந்த சமூகவியல் மாணவன் தலைமையில் தான் இந்த போராட்டம் அங்கு ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு ஷேக் ஹசீனா வெளியேற்றப்பட்டு புதிய ஒரு ஆட்சி மாறப்பட்டிருக்கு. எனவே இது இளைஞர்களுடைய காலம். இந்த விஷயத்தை எங்களுடைய இளைய பிள்ளைகளுக்கு சொல்லும் போது, தெளிவாக சொல்லும் போது, வெறுமனே நாங்கள் பொய்களை சொல்லி அவர்களை உணர்வு ஊட்டி குழப்பி விடாமல் சரியான தகவலை கொடுத்து சிந்திக்க செய்யும் போது அது நிச்சயமாக வரும். அந்த அளவுக்கு இன்றைய இளைய தலைமுறை, இதுவரையும் நான் வடகிழக்கெங்கும் பல விதமான இளைஞர் குழுக்களுடன் பெண்கள் குழுக்களுடன் எல்லாம் பேசி இருக்கின்றோம், கலந்துரையாடல்கள் பயிற்சிகள் செய்திருக்கின்றோம் வேறு வேறு நோக்கங்களுக்காக. அப்பொழுதெல்லாம் அவர்கள் இந்த காவத்து கொண்டு இருக்கின்றார்கள், தங்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் வரை. எனவே இது நான் நினைக்கின்ற இந்த முறை அந்த விடயம் வெற்றிகரமாக செய்யக்கூடியதாக இருக்கும் என்று. தமிழ் தேசிய அரசியலில் இணைந்திருக்கின்ற 2 கட்சிகள், குறிப்பாக தமிழரசு கட்சி மற்றது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்பவை இந்த பொது வேட்பாளர் என்ற கருத்துக்கு முரணான கருத்துக்களை தான் முன்வைத்து வருகின்றன. அவர்களுடைய கருத்துக்கள், அதாவது தமிழரசு கட்சியிலும் ஒரு பகுதியினர் இதற்கு எதிரான பிரச்சாரத்தை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றார்கள். இந்த எதிர்பிரச்சாரங்கள் தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு பாதிப்பை அல்லது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் என்று நினைக்கின்றீர்களா? அதாவது கஜேந்திரகுமார் அவர்களுடைய கட்சியை பொறுத்தவரை அவர்கள் மிக தெளிவாக இருக்கின்றார்கள் இந்த விடயத்தில். அவர்கள் முன்னே தேர்தல்களில் கூட இலங்கையின் ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி தேர்தலை பரிசீலிக்க வேண்டும் என்ற கொள்கை உடையவர்கள். எனவே அவர்களை நான் பிழை சொல்வதற்கு இல்லை, அவர்களை நான் குறைத்து மதிப்பிடுவதற்கும் இல்லை. ஆனால் அந்த விடயம் தொடர்ந்து தமிழ் மக்கள் மத்தியில் செல்லுபடியாவதற்கான வாய்ப்பு குறைவு. என்று சொன்னால், நாங்கள் ஒரு விடயத்தை சொல்லும் போது அதற்கு அடுத்த கட்டம் தொடர் விளைவு தாக்கம் என்ற பல விடயங்களை பேச வேண்டும். வெறுமனே ஒற்றை புள்ளியில் வெட்டு பேசலாம் நாங்கள் போடாமல் விடுவோம், நாங்கள் பரிஷ்கரிப்போம் என்று மட்டும் சொல்ல. பரிஷ்கரித்தால் அடுத்தது என்ன, அதுக்கு அடுத்தது என்ன, அதன் விளைவு என்ன, அந்த விளைவை எப்படி கையாள போகின்றோம், அல்ல அறுவடை செய்ய போகின்றோம், இப்படி கன விடயங்கள் இருக்கு. அது எதுவுமே இல்லாமல் வெறுமனே நாங்கள் கோட்பாட்டு ரீதியாக ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதியை நாங்கள் தேர்தலை நாங்கள் பரிஷ்கரிக்கோம், அதான் எங்களுடைய இதுன்னு சொல்லி சொல்றது தமிழ் மக்களை முன்னேற்றமான திசைக்கு அழைத்து செல்லாது. இது என்று தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளவும் தயாராக இல்லை. எனவே அவர் வெறும் ஒரு விதண்டவாதமாகத்தான் இருக்க முடியும். தேவையென்ற தேர்தல் முடிவு வரும்போது இயல்பாகவே இலங்கையில் 60% 65% மக்கள் தான் வாக்களிப்பவர்கள். எனவே 35% மக்கள் வாக்களிக்க போவதில்லை. எனவே அந்த வாக்களிக்க போகாத மக்களை தங்களுடைய வேண்டுகோளின்படித்தான் மக்கள் வாக்களிக்காமல் போனால் என்று சொல்லி சந்தோஷப்படக்கூடியதாக இருக்கலாம், அது பரவாயில்லை. ஆனால் எனவே அவையில் நாங்கள் கோவப்படுறதுக்கோ இல்லை வேறு எதுவும் இல்லை. ஆனால் தமிழரசு கட்சியை பொறுத்தவரை தமிழரசு கட்சி தனக்குள் மிக குழப்பமடைந்திருக்கின்றது. அவர்களுடைய முழு அச்சமும் என்னென்னு சொன்னால், தமிழரசு கட்சியை எவ்வாறு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது என்பது தெரியாமல் தடுமாறிக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் சொல்லுகின்றார்கள் தாங்கள் தங்களுக்குள் ஒன்றாக இருக்கின்றோம் என்றால், ஆனால் மிகவும் எதிர்மறையான செய்திகள் தான் வெளியில் வருகின்றது. தமிழரசு கட்சியை இந்த திசையில் அழைத்து செல்வது என்பது பற்றி கூட அவர்களுக்கு தெளிவில்லாமல் இருக்கிறது. எனவே அந்த இடத்தில் சிலர் வாய் வல்லமை கொண்டவர்கள் அல்லது சில தளங்களில் தங்களுடைய ஆளுமைகள் கூடாக தொடர்பாற்றலை கொண்டவர்கள் என்ன செய்கின்றார்கள் சொன்னால், அதை ஒரு வேறு திசையில் இழுத்துக்கொள்ள முயற்சிக்கின்றார்கள். அதற்கு சில மூத்தோர்களும் உடன்படுகின்றார்கள். இது மிக அபத்தமானது. இதன் விளைவு இன்று தெரியாது, எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் அவர்களை பற்றி மக்கள் கொண்டிருக்கின்ற அந்த கணிப்பீடு அவர்களுக்கு புரியும். மக்கள் அதில் தெளிவாக அவர்களுக்கு செய்தியை சொல்வார்கள். அது மட்டும். எனவே நாங்கள் அதில் பெருசாக அலட்டிக் கொள்வதற்கு இல்லை என்று சொன்னால், அவர்கள் மாற்றி கருத்துக்களை சொல்வதன் மூலம் மக்களிடம் அவர்கள் அந்நியப்பட்டு போகின்றார்களே தவிர அது எங்களுக்கு ஒரு பெரிய விடயமாக இருக்காது. ஆனாலும் நான் நம்புகின்றேன், தமிழரசு கட்சியின் பெரும்பான்மையானவர்கள் எல்லோரும் தேர்தலை நெருங்கும் போது வழிக்கு வருவார்கள். ஏனென்று சொன்னால், இவர்கள்
செய்கின்ற முயற்சியில் தென்னிலங்கையின் ஏனைய வேட்பாளருடன் பேச வேண்டும். அவர்கள் என்ன தரப்போன்றால் கேட்க வேண்டும், அவருடைய வாக்குறுதியில் எடுக்க வேண்டும். நல்ல விஷயம். நாங்கள் ஜன்னல்களை திறந்து வைத்திருக்க வேண்டும். இந்த பொது கட்டமைப்பு போகாத அந்த விஷயத்துக்கு, ஏன்னா தானும் ஒரு வேட்பாளராக இருக்கின்றபடியினால், எனவே இவர்கள் போய் பேச வேண்டும். ஆனால் பேசி நீங்கள் எடுக்கின்ற வாக்குறுதிகள், அதனுடைய விடயங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்ற வைக்கின்ற பொறுப்பு உங்களுடையது. பிறகு நீங்கள் தேர்தல் முடிய அவர்களுக்கு வாக்களிக்க சொல்லி மக்களை கேட்டுவிட்டு தேர்தல் முடிய ஐயோ ஏமாத்தி போட்டார் என்று சம்பந்தன் ஐயா சொன்ன மாதிரி திருப்பி வந்து சொல்லக்கூடாது. மிக தெளிவாக இந்த முறை இருக்கிறோம். நீங்கள் என்னென்ன உடன்பாடுகளுக்கெல்லாம் தென்னிலங்கையின் வேட்பாளரோடு வருகின்றீர்களோ அந்த உடன்பாடுகள் எல்லாம் உடனடியாகவே பகிரங்கப்படுத்தப்பட வேண்டும். அது இப்ப வெளியில் சொல்ல முடியாது, சிங்கள மக்களுக்கு கோபம் வரும், எல்லாட்டி இப்ப குழம்பி போயிடும் என்ற கதையெல்லாம் இனிமேல் இல்லை. அடுத்து நாங்கள் ஒரு விடயத்தை இவர்களுக்கு சொல்றோம், சிங்கள மக்களுக்கு மறைத்து எந்த ஒரு விடயத்தையும் எங்களுக்கு செய்வதாக ரகசிய வாக்குறுதிகளை தரும் வேட்பாளரை நம்ப வேண்டாம். எங்களுக்கு அது தேவையும் இல்லை. எங்களை பொறுத்தவரை சிங்கள மக்களோட வெளிப்படையாக பிரகடனப்படுத்தி எங்களுடைய பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு துணிவுள்ள வேட்பாளர் தான் எங்களுக்கு தேவை. அப்படிதான் பார்க்க வேண்டும். நீங்கள் வெளியில சொன்னால் சிங்கள மக்கள் அந்த வாக்களிக்காமல் போயிடுவார்கள், தோத்து போயிடுவார்கள். எனவே வெளியில சொல்ல மாட்டார்கள், வந்த பிறகு ஆட்சிக்கு வந்த பிறகு செய்வார்கள் என்ற இந்த கதை ஒன்றும் இந்த முறை வேண்டாம். எனவே தமிழக கட்சி என்ன செய்ய வேண்டியிருக்குன்னு சொன்னால், அவர்களும் வேட்பாளருடைய தேர்தல் விஞ்ஞாபனங்களுக்காக காத்திருக்கட்டுக்கும், காத்திருந்தார்கள் அதில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கொண்டு வரதாக இருக்கட்டுக்கும். கேளுங்கள், நல்ல விஷயம். ஆனா கேட்டு போட்டு என்ன செய்யுங்கன்னு சொன்னால் அதை பற்றி மக்களுக்கு தெளிவாக கூற வேண்டும். முதலாவது விடயம். அப்படி கூறி நீங்கள் தற்செயலாக நீங்கள் அவர்களுக்கு ஆதரவு அளிப்பதாக சொன்னாலும் கூட உங்களுக்கு முதன்மையான கடமை இருக்கிறது. பொது வேட்பாளருக்கு முதலாவது வாக்குகளை போடும்படி தேசியத்தின் பேரால் வருகின்ற பொது வேட்பாளரின் மக்கள் திரட்சி நோக்கத்திற்கு பொது முதலாவது வாக்குகளை போடும்படி மக்களுக்கு கேட்பது, உங்களோட ஆதரவாளரை கேட்பது. நீங்கள் அதில் அந்த கடமையிலிருந்து சறுக்க முடியாது. நீங்கள் அந்த அவர்களை செய்வார்கள் என்றதில் எனக்கு நம்பிக்கை, முழுமையான நம்பிக்கை இருக்கின்றது. அவர்கள் காலத்தை பின்னடித்துக் கொண்டு இந்த பேரம் பேசுதல் அப்படி இப்படிலாம் ஓடுகின்றார்களே தவிர அவர்கள் ஒரு கட்டத்துக்கு மேல் ஓட முடியாது என்று சொன்னால் அவர்கள் இப்பொழுது திக்கு தெரியாத காட்டில் நிற்கின்றார்கள். எனவே அது பெரிய ஒரு வழிக்கு வருவார்கள். நாங்கள் இந்த அரசியல் கட்சிகளுடைய சங்கடங்கள், அதில் உள்ளவர்களுடைய தனித்த நிகழ்ச்சிகளை எல்லாவற்றையும் விளங்கி கொண்டுதான் செயற்பட வேண்டி இருக்கின்றது. நீங்கள் குறிப்பிடுகிறது போல் பார்த்தால் தமிழ் பொது வேட்பாளர் என்ற கருத்துக்கு எதிரான பரப்புரைகளை மேற்கொள்ளக்கூடிய தமிழ் தேசிய கட்சிகளின் பிரதிநிதிகள் அதற்குரிய விளைவுகளை பொது தேர்தலில் எதிர்கொள்வார்கள் என்பதுதான் நம்மளுடைய கருத்தா? நாங்கள் இங்கு ஒருவரையும் தமிழ் கட்சியில், தமிழ் தேசிய கட்சியில், ஏனைய கட்சிகள் பொது வேட்பாளருடைய விடயத்தை இது ஒரு தேவையில்லாத வேலை, பிரச்சனை விஷயத்தை பெருசாக்குறாங்க, ஒரு மீண்டும் ஒரு இனவாதம் வளரப்போது, இப்படி பல விடயங்கள் எல்லாம் இருக்கின்றது. அவர்கள் இன்னமும் ஒரு புதிய தளத்தில் சிந்திப்பதற்கு தயாராக இல்லை. அதுதான் உண்மை. அவர்கள் இன்னமும் அந்த கிணத்துக்குள் இருந்து கொண்டுதான் அந்த கிணறு தான் உலகம் என்று சிந்திக்கின்றார்கள். அதுக்கு வெளியில் நாங்கள் இந்த ஆங்கிலத்தில் சொல்வார்கள் திங்க் அவுட் ஆஃப் த பாக்ஸ் சொல்லி போட்டு நாங்கள் அந்த பெட்டிக்குள்ள இருந்து வெளியில வருவது. நேற்று முந்தினால் கூட ஒரு மலையகத்து பார்லிமெண்ட் உறுப்பினர் நினைக்கிறேன், இது ஒரு தேவையில்லாத வேலை, தமிழ் மக்கள் அவையில் இலங்கை என்று பார்க்காமல் இதுக்குள்ள பார்க்கிறோம், வடகிழக்கு நிற்க பார்க்கிறோம், அப்படி எல்லாம் சரியில்லைன்னு செய்து அவர்களுக்கு விளங்கையில் என்னன்னு சொன்னால் அவர்களால் புரிய கஷ்டமா இருக்கின்றது. அவர்கள் அந்த சூழல், அவர்கள் சிந்தனை சூழல், அவர்கள் அந்த சிந்திக்கின்ற முறையில் அவர்களை சுற்றி இருக்கிற சூழல் அவர்களுக்கு இந்த விடயத்தை முழுமையாக புரிய வைக்க முடியாமல் இருக்கின்றது. அவர்கள் புரிய முடியாமல் அவர்களை செய்திருக்கின்றது. அடிப்படையில் என்னன்னு சொன்னால் நாங்கள் இலங்கையில் பலங்கொண்ட தேசிய இனங்களை கட்டியெழுப்புவது பற்றி தான் நீங்கள் பேசுகின்றோம். இங்கே எந்த வேட்பாளருக்கு எதிராக நாங்கள் இந்த பொது வேட்பாளரை நிலைநிறுத்தவில்லை, ஆதரவாகவும் நிலைநிறுத்தவில்லை. ஏதாவது நிழல் நிகழ்ச்சிகளுக்கு ஷேடோ ப்ரோக்ராம் அதுக்கும் நாங்கள் நிறுத்தவில்லை. நாங்கள் நிறுத்துகிறது ஒன்று, எங்கள் மக்களை ஓரணியாக திரண்டு ஒரு தேசமாக கட்டமைப்பதற்கு வாருங்கள் என்று அழைப்பதற்கான ஒரு குறியீடாகத்தான் நாங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்துகின்றோம் என்கிற வேறொன்றுமே இல்லை. இதை அவர்கள் ஆழமாக புரிந்து கொள்ளும்போது அந்த விடயம் விளங்கும். என்று மலையகத்தில் உங்களுக்கு தெரியும், மலையகத்தில் அவருடைய நாளாந்த சம்பள விடயத்தில் கூட 1700 ரூபாய் சம்பளம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கடைசியாக இப்பொழுது மீண்டும் 1350 ரூபாய் சம்பளமும் 380 ரூபாய் ஊக்குவிப்பு படியும் என்ற மாதிரி கதைக்க வலிக்கிடுகின்றார்கள். அந்த 380 ரூபாய் ஊக்குவிப்பு படின்றது பேருந்து இல்லாமலே போயிடும், அது தடுமாறும். எனவே இந்த விடயத்தில் என்னவுமே தெளிவில்லாமல் தான் தடுமாறிக்கொண்டிருக்கின்றார்கள். அப்ப இது மிக ஆபத்தானது. அவர்கள் இந்த மலைய மக்களை பொறுத்தவரை அவர்கள் இந்த தொழிற்சங்க நிகழ்ச்சிகளுக்கு வெளியில் ஒரு அரசியல் நிகழ்ச்சிகளுக்கு வந்தால் மட்டும்தான் இதை புரிந்து கொள்வார்கள்.
இல்லாவிட்டால் கஷ்டம். அவருடைய காணி நில பிரச்சனை கூட தொழிற்சங்கம் என்கின்ற பார்வையில் இல்லாமல் அரசியல் கட்சியாக மாற வேண்டும் முழுமையாக. தொழிற்சங்க அரசியல் கட்சியாக மாறக்கூடாது, அரசியல் கட்சியாக மாறணும். தங்களை தாங்களோட தேசிய இனமாக பார்க்கும்போதுதான் அவர்களுக்கு புரியும் கண்டிய மண்ணிலேன் தங்களுக்கு காணி கிடைப்பதில் பிரச்சனைகள் சங்கடங்கள் இருக்கின்றன என்று. இப்போ ரணில் விக்ரமசிங்க ஐயா சொல்லியிருக்கிறார், அல்லது சஜித் பிரேமதாஸ் ஐயா மனோ கணேசனோட ஒப்பந்தம் செய்திருக்கிறார். நாங்கள் இந்த கம்பெனிகளை எல்லாம் ஒப்பந்தங்களை ரத்து செய்து நாங்கள் லைன்களை எல்லாம் இல்லாமல் செய்து கிராமங்களை ஆக்குவோம் என்று. நடைமுறையில் அவைகள்லாம் நடக்கும் போது மட்டும்தான் உண்மை. இல்லையென்று சொன்னால் இது காலம் கடந்து போகும். எனவே இந்த ரணில் விக்ரமசிங்க ஐயா சொல்லியிருக்கிறார், இப்ப அடுத்த சமஷ்டி பற்றி பேசும்போது நாங்கள் அடுத்த பாராளுமன்றம் ஒரு பலங்கொண்ட பாராளுமன்றமாக வரும் என்று சொன்னால் வரும்போது நான் அதை யோசிக்கக்கூடியதாக இருக்கும் என்று. இலங்கையில் இனி பலங்கொண்ட பாராளுமன்றம் வராது. ஏனென்றால் பலங்கொண்ட பாராளுமன்றம் வர வேண்டும் என்றால் பலமான அரசியல் கட்சிகள் இருக்க வேண்டும். இங்க இப்போ அரசியல் கட்சிகளெல்லாம் 2, 3, 5 துண்டுகளை ஆக்கி போட்டு எல்லாரையும் முதிரிகளாக அங்கிடுதத்திகளாக அங்கேயும் இங்கேயுமாக பாய விட்டுட்டு இனி எங்கய்யா உங்களுக்கு பலங்கொண்ட பாராளுமன்றம் பெறப்போகுது? நீங்கள் எல்லோரும் இனிமேல் உதிரிகளாகத்தான் பாராளுமன்றத்தில் இருக்க போகின்றீர்கள். அப்படியே மாறி மாறி பாஞ்சு கொண்டு பின்னால் பெட்டிகளையும் குட்டிகளையும் வாங்கி கொண்டிருக்க போறீங்களே தவிர பலங்கொண்ட பாராளுமன்றம் ஒரு நாளும் பெறப்போவதில்லை. அதே வேளையில் கடந்த 80-90 வருஷங்களாக இலங்கையில் மிக ஆழ ஊறிப்போன சிங்கள பௌத்த தேசியவாத சிந்தனையின் அந்த மறைகரங்கள் உங்களை அந்த அளவு இலகுவாக ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு அனுமதிக்க போவதும் இல்லை. தமிழ் பொது வேட்பாளர் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்ட உடனடியாகவே 2 அழைப்புகள் கொழும்பிலிருந்து இந்த பொது கட்டமைப்புக்கு வந்தது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவும் பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருந்தார்கள். இந்த பேச்சுவார்த்தை அழைப்பை பற்றி நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் குறித்து உங்களுடைய கருத்து என்ன? அவர்கள் ஒவ்வொரு தேர்தலில் போட்டியிடும் ஒவ்வொரு வேட்பாளர்களுக்கும் அல்ல அவர்கள் சார்ந்த கட்சிகளுக்கும் அவர்களுக்கு கடப்பாடு இருக்கின்ற தாங்களேன் கேட்கின்றோம், நீங்கள் எங்களை ஏன் ஆதரிக்க கூடாது என்று சொல்வதற்கும் கேட்பதற்கும் அவர் அழைப்பார்கள். இதுல ரணில் விக்ரமசிங்க அவர்களும் சஜித் பிரேமதாசாவும் அழைக்கிறதுக்கு 2 பரிமாணம் இருக்கின்ற. ஒன்று ரணில் விக்ரமசிங்க இன்றைய ஜனாதிபதி. எனவே ஜனாதிபதி என்ற முறையில் ஜனாதிபதியின் அலுவலகத்திலிருந்து அழைப்பது என்பது ஒன்று. இப்படியெல்லாம் நான் திட்டம் வைத்திருக்கின்றேன் என்று சொல்றது என்று அவர் இன்னும் வேட்புமனு கொடுக்கவும் இல்லை. அவர் கொடுப்பாரா என்பது கூட பல கேள்விகளை சில வேளை இருக்கலாம். சஜித் பிரேமதாசாவும் தான் ஒரு எதிர்கட்சி தலைவர் என்ற திராணியில் கூட பேச முற்படுகின்றார். அதே வேளையில் தான் ஒரு வேட்பாளராகவும் கதைக்கின்றார். அவர்கள் அழைக்கலாம். அந்த அழைக்கிறதில் அவர்களை சந்திக்கிறதில் எந்த ஒரு தரப்பினரையும் சந்தித்து அவர்களுடன் பேசி எங்களுடைய நிலைப்பாட்டை தெளிவாக அவர்களுக்கு சொல்வதற்கும் அவர்களை தமிழ் மக்களுடைய அல்ல இலங்கையின் தேசிய இன பிரச்சனையை முழுமையாக விளங்கி பல தேசிய இனங்களுடைய அங்கீகாரத்தை கொடுத்து அந்த தேசிய இனங்களை இந்த இலங்கையின் தேசிய அரசியலுக்குள் அங்கீகரித்து அதுக்குரிய தராரத்துடன் இணைக்கக்கூடிய ஒரு முறையை சிந்திப்பதற்கும் நாங்கள் தூண்ட வேண்டி இருக்கின்றது. இங்கு ஒவ்வொருத்தரும் சொல்லுகின்றார்கள், நாங்கள் வென்றால் நாங்கள் இப்படியெல்லாம் செய்வோம் என்று. நாங்கள் அவரிடம் கேட்க வேண்டிய 2 விடயம். நீங்கள் வென்றால் இதுகளை செய்யுங்கோ, அது வேற விஷயம். ஆனா நீங்க வெல்லாவிட்டாலும் பாராளுமன்றத்தில் இலங்கையின் தேசிய இன பிரச்சனையை தீர்ப்பதற்காக தமிழ் மக்களுடன் ஒரு அதிகார பகிர்வுக்கு ஒரு முறைமை வரும்போது அதனை குழப்பாமல் விடுங்கோன்ற ஒரு சத்திய பிரமாணத்தை நாங்கள் இம்முறை எல்லாரிடமும் கேட்க வேண்டும். இந்த எல்லா கட்சியுடன் பேசுகின்ற எல்லா தமிழர் தரப்புகளும் இந்த விடயத்தில் தெளிவாக இருக்க வேண்டும். அவர்களுடன் கேட்க வேண்டும், எதிர்காலத்தில் இப்படியான அரசியல் பேச்சுவார்த்தை கூட ஒரு நல்ல விடயங்கள் நடக்கும் போது நீங்கள் அதனை குழப்பக்கூடாது என்று. கடந்த கால வரலாறு அதுதான். நாங்கள் ஒருவர் தருவார் என்பார், மற்ற குழப்புவார். குழப்புறவரோட பேசுவதே இல்லை. சந்திரியாமையார் 2000 ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு முன்மொழிவை கொண்டு வந்த போது அதை குழப்பியது ரணில் தரப்பு தான். அந்த நேரம் சந்திரியாமையாருக்கு ஒரு 11 வாக்குகள் மட்டும்தான் பாராளுமன்றத்தில் தேவைப்பட்டது. அதனை கொடுத்திருந்தால் சில வகையை இலங்கையினுடைய வரலாறு வேறு ஒரு மாதிரி இருந்திருக்கும். முள்ளிவாய்க்கால் தவிர்க்கப்பட்டிருக்கும், பல லட்சம் மக்களுடைய உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கும், பல 1000 கோடி ரூபாய் சொத்துக்கள் வளங்கள் எல்லாம் போயிருக்கும், காப்பாற்றப்பட்டிருக்கும். இலங்கையுடைய தலைவிதியே எங்கேயோ மேல் நோக்கி நகர்ந்திருக்கும். இது காரணம் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அந்த 2000 ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் சந்திரியா கொண்டு வந்த ப்ரொபோசலை ஆதரிக்காமல் விட்டதோடு அவருடைய ஆட்கள் அதனை கிழித்து எரித்தவர்கள். எனவே எங்களுக்கு இந்த ஒரு பக்கத்தில் கொண்டு வருபவர்களை கொண்டு வாருங்கன்னு சொல்றது உண்டு, மற்றவர்களை சொல்லவும் நீங்கள் வெல்லாவிட்டாலும் வெல்லுகின்றவர் செய்ய போற விடயத்தை நீங்கள் தயவு செய்து குழப்பக்கூடாது.
நீங்கள் அதை ஆதரிக்க வேண்டும் என்று கேட்க வேண்டிய கடமையும் எங்களுக்கு இருக்கின்றது. நான் நினைக்கிறேன் அந்த பரிமாணத்தில் எல்லா கட்சிகளும் எங்கள் பொது வேட்பாளருக்கு எதிரான பரிமாணத்தில் உள்ளவர்களும் கூட இதை யோசிக்க வேண்டி இருக்கின்றது. அடிப்படையில அதை நாங்கள் கேட்க வேண்டும். மற்றவர்களை விளங்காத விஷயம், முதல்ல பொது வேட்பாளர் இந்த முறை இதுவரை உள்ள தேர்தல் கணிப்புகளின்படி ஒருவருமே 50% எடுக்க போகல முதல் வட்டத்தில். 2வது வட்டம் 3வது வட்டங்களில் தான் அந்த எண்ணிக்கை நடக்க போகின்றது. அப்படி என்று சொன்னால் முதல் வட்டத்தில் பொது வேட்பாளருக்கு எங்களுக்கு போட வேண்டும் என்ற அந்த எங்களுடைய ஒருமைப்பாட்டை காட்ட சொல்லும் தான் நாங்கள் சொல்லுகின்றோம். இது ஒரு இடத்துல ஒரு கேள்வி வரும். நாங்கள் ஏற்கனவே அந்த பொது கட்டமைப்பு நாங்கள் இந்த ஒரு வாக்குகளை மட்டும் எங்களுக்கு பிரயோகிங்கோ தமிழ் தேசியத்துக்காக என்று சொல்லித்தான் நாங்கள் கூறுகின்றோம். ஆனாலும் மக்களை நாங்கள் தடுக்க முடியாது. நீங்கள் பாவிக்காதீங்கன்னு நாங்கள் சொல்ல முடியாது. அது அவருடைய தெரிவு. அவர்கள் அந்த இடத்தில் தங்களுடைய சுய புத்தியை பாதிக்க வேண்டும். அது ஜனநாயகத்துக்கு எதிரான மறுப்பாக மாறிடும். நாங்கள் சொல்லுகின்றோம் பொது வேட்பாளருக்காக உங்களுடைய வாக்கை பிரயோகிங்க முதலாவது வாக்காக. ஆனா மற்ற விடயத்தை அது அவர்கள் அந்த காலக்கிரமத்தில் யோசிக்க எடுக்கும். நாங்கள் யாருக்கு பாவிக்க சொல்லியோ யாருக்கு எதிராக பாவிக்க சொல்லியோ கடைசி வரையும் நாங்கள் அந்த இதை சொல்ல மாட்டோம். சில வேளைகளில் இந்த அரசியல் கட்சிகள், குறிப்பாக பொது கட்டமைப்புக்கு வெளியில் உள்ள அரசியல் கட்சிகள் அந்த சில வேளை அந்த நிலைப்பாடு எடுக்கலாம். எடுக்கும் போது அவர்கள் எந்த வேட்பாளருக்கு ஆதரவளிக்க சொல்லி மக்களுக்கு சொல்லுகின்றார்களோ அந்த வேட்பாளர் தந்த வாக்குறுதியை முதலில் மக்களுக்கு தெளிவாக சொல்லி அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுகின்ற பொறுப்பை இவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் வாக்குறுதி வந்தால் நாங்கள் ஓம் என்று சொல்லி தலையாட்டினோம், இப்ப அவர் ஏமாத்தி போட்டார் என்று சொல்லி சொல்ற கதைக்கு வரக்கூடாது. இவர்கள் அப்படின்னா தமிழ் மக்களை தொடர்ந்து ஏமாத்துகின்ற நிலைப்பாட்டுக்கு இவர்கள் வாய்க்கால் வெட்டுகின்றார்கள் அர்த்தம். அப்படியெல்லாம் செய்வார்கள் என்று சொன்னால் அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் அவர்கள் மக்களிடம் பாடங்களை கற்றுக்கொள்வார்கள். இந்த 2 சந்திப்புகளில், அதாவது ஜனாதிபதியுடனும் எதிர்க்கட்சி தலைவருடனுமான சந்திப்புகளை தமிழ் பொது கட்டமைப்பில் இருக்கின்ற சிவில் சமூக பிரதிநிதிகள் கலந்து கொள்ளவில்லை. அவர்கள் அதனை தவிர்த்து கொண்டார்கள். ஆனால் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் தான் சந்தித்தார்கள். இது ஒரு பொதுமக்கள் மத்தியில் இது ஒரு முரண்பாடு போல பார்க்கப்படுகின்றது. இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? நாங்கள் இந்த விடயத்தில் மிக கவனமாக இதை சிந்திக்க வேண்டியிருக்கின்றது. பொது கட்டமைப்பில் குடிசார் அமைப்புகளும் அரசியல் கட்சிகளும் இணைந்தன என்பது ஒரு தளத்தில் தான் இணைந்துள்ளன. அந்த தளத்தில் இணைந்துள்ளது என்பதற்காக நாங்கள் குடிசார் சமூகம் பொது அரசியல் கட்சிகளை சிறை வைக்க முடியாது, முழுமையாக நிபந்தனைப்படுத்த முடியாது. நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அரசியல் கட்சிகள் ஏதோ ஒரு வகையில் ஒரு தசாப்தம் தாண்டியோ பல தசாப்தங்களுக்கோ ஒரு அரசியலை செய்து கொண்டிருப்பவர்கள். நாளைக்கு இந்த பொது கட்டமைப்பு விடயங்கள் கூட சில வேளைகளில் இயங்க முடியாமல் போகும்போது கூட அவர்கள் அரசியல் வாழ்வில் இருப்பார்கள். எனவே அவர்களை நாங்கள் முழுமையாக முடக்க முடியாது. அவர்களே ஒரு பலமான கருவியாக, ஆனால் நேர்மையாக எங்களுடைய குறிக்கோளுக்கு ஏற்ற முறையில் செயற்படும்படி நாங்கள் ஊக்குவிப்பது எங்களுக்கு முக்கியமானது. எனவே அவர்கள் போய் சந்தித்த விடயத்தில் உண்மையில் அதற்கு முன் நடந்த கலந்துரையாடலில் பொது கட்டமைப்பாக நாங்கள் இப்ப தேர்தல் நியமன பத்திரிகை தாக்கல் செய்யும் வரை சந்திப்பதில்லை, அதற்கு பிறகு சந்திக்கலாம்னு தான் தீர்மானித்த நாங்கள். தவிர பொது கட்டமைப்பு என்று இல்லாமல் கட்சிகளாக போவது பற்றி அவர்கள் அந்த முடிவெடுப்பது அவர்களுக்கு உரிமையாகத்தான் நான் கருதுகின்றேன். ஏனென்றால் நாங்கள் பலவிதமான தந்திரோபாயங்களை கையாள வேண்டும், மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். பொது கட்டமைப்புகளை வந்துட்டு இவர்களை ஏமாற்றி வெளியில போய் அங்கே கூடி காய்ச்சிட்டாங்கன்னு சொல்லி அந்த ஒரு முரண்பாடு நிலையை பார்க்கக்கூடாது. ஏனென்று சொன்னால் நாங்கள் அதில் கவனமாக இருக்கிறோம். மற்றது இப்படித்தானே போராளிகளுடைய கட்சி போய் சந்திச்சது என்று சொன்னால் போராளிகள் கட்சிக்கு என்ன ஒரு பிரச்சனை இருக்குத்தானே. அவர்கள் ஜனாதிபதியை போய் சந்திக்கின்றார்கள், தங்களுடைய போராளிகளுக்கு நாளாந்தம் நிரம்ப பிரச்சனை இருக்கின்றது, வாழ்வியல் பிரச்சனை இருக்கின்றது. அவர்கள் பேச வேண்டும் ஜனாதிபதியுடன். இந்த இடத்துல அவர் போக முடியாமல் போகும் என்று சொன்னால் சில வேளை அவர்கள் தங்களுக்கு தேவையான தங்களுடைய கட்சியின் அடிப்படை கோட்பாடுகள் தங்களுடைய போராளிகளுக்கு தங்களுடைய அங்கத்தவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய முடியாமல் போய்விடும். எனவே அப்படியான விடயங்கள்ல நாங்கள் கணக்க விடயங்களை யோசிக்க வேண்டி இருக்கின்றது. உதாரணத்துக்கு என்ன ஒரு விடயத்தை சொல்லாம், இந்த விடயத்தை தொடர்பில்லாட்டியும் கூட சமந்தனையாவோட மறைவுக்கு பிறகு திரு கோதாசன் அவர்கள் திருவோணமலையில் பார்லிமெண்ட் அங்கத்தவராக வந்திருக்கின்றார். அவர் அண்மையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவை கூப்பிட்டு கொழும்பு திருவோணமலை நகரசபை மண்டபத்தில் ஒரு கூட்டம் வைத்து திருவோணமலையினுடைய முதன்மையான பிரச்சனை பற்றி பேசியிருக்கின்றார். அப்பொழுது நாங்கள் சொல்ல முடியாது, இல்லையா தமிழ் தேசியத்தை விட்டுட்டு அவர் அங்கே வேறு வழியில் போய் திருவோணமலை மக்களுடைய பிரச்சனை வேறு. அங்கே கடந்த 3-4 வருஷங்களாக சம்பந்தனையா முதுமையோ அல்லது சோமில்லையோ அல்லது வேறு நோக்கமோ என்னவோ திருவோணமலை கணக்கு அங்க கையாளப்படவில்லை. எனவே இந்த முதல் எடுப்பிலேயே கோதாசன் அப்படி ஒரு நகர்வை எடுத்திருக்கிறார். அவர் தமிழ் தேசியத்தின் பால் இல்லாமல் போகவில்லை, தமிழ் தேசியத்தின் பால் நின்று கொண்டு
உடனடியாக திருவண்ணாமலை மக்களை அழுத்துகின்ற வாழ்வியல் பிரச்சனைகளை அங்கு பேசியிருக்கின்றார். எனவே அப்படி பார்க்க சில விடயங்களில் நாங்கள் எவ்வாறு கவனமாக நெகிழ்ந்து கொண்டு போக வேண்டும் என்ற விடயங்களில் நாங்கள் மிக அவதானமாக இருக்கின்றோம். எனவே குற்றம் கூறுவதோ அல்லது பிழைபிடிப்பதோ நோக்கமாக இருக்க இயலாது. நன்றி திரு செல்வின் அவர்களே, உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த நேர்காணலை வழங்கியமைக்காக லண்டன் உயிரோடை தமிழ் வானொலியின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். வணக்கம். நன்றி, வணக்கம்.